Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ESIல கேட்ட previous year question papers. So first one, Suddles method and Matthew Duncan method describe. So இந்த ரெண்டு மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு பார்த்தோம்னா detachment of placenta. There is a method to detach the placenta. So இது ஒரு question. Second question, bleeding is in first trimester with no uterine contraction or pain and no dilatation of cervix indicate. So இந்த மாதிரி இருந்ததுனா இது என்ன டைப் ஆஃப் abortion னு கேட்டிருப்பாங்க. That is threatened abortion அப்படி நம்ம சொல்லுவோம். Then which of the below is an example of unintentional tort? So unintentional tort பொறுத்தளவு என்ன அப்படினா tort வந்து ரெண்டா வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, intentional and unintentional. So intentionalன்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வேணும்னே பண்றது, அதாவது பேஷண்ட்டை வந்து வேணும்னே நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம பண்ணிட்டு போறது. பட் unintentionalன்றது தெரியாம பண்றது. ஸோ ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அசால்ட்டு, இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி, டிஃபமேஷன், தென் நெக்லிஜென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து அன்இன்டென்ஷனல் டார்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் மீதி மூணுமே வந்து இன்டென்ஷனல் டார்ட். அடுத்த கொஷின், த மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உடைய மோடு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இதுக்கு, எப்பவுமே மறக்கவே கூடாது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆட்டோசோமல் ரிசசிவில் வரும் இந்த cystic fibrosis. So cystic fibrosis பேஷண்ட்டுக்கு கொடுக்குற பெஸ்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா blowing of bubbles அப்படின்பாங்க. ஓகே, தென் repeated involuntary or intentional passage of feces by a child in inappropriate places after the age when the bowel control is normally expected is called. அதாவது யூஸ்வலாக வந்து அதாவது 3 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ஆனல் ஸ்டேஜில் அவங்க டாய்லெட் ட்ரைனிங் முடிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டைமுக்குள்ளே அவங்க ஒரு வேளை ஃபீஸஸை வந்து தேவையில்லாத இடத்துல இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்கோப்ரெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்கோப்ரெசிஸ். ஓகே, அடுத்தது தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் DALY, DALY என்ன கான்டெக்ட்ஸில் வரும் கம்யூனிட்டி ஹெல்த்லாம் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டிஸ்எபிலிட்டி அட்ஜஸ்டட் ஆஃப் லைஃப் இயர்ஸ் அப்படின்றது தான். ஓகே, அடுத்த கொஷின், த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றத எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு கார்டிலேஜை தான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் எ நார்மல் ஆவரேஜ் இன்ஃபான்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பாடி லென்த் தென் அட் தி பர்த் அட் தி ஏஜ் ஆஃப் 1 year. ஸோ பாடி லென்த் வந்து 1 yearல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 50%. ஓகே ஓகே, அடுத்தது இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் இஸ் அ சைன் ஆஃப், எதுக்குரிய சைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டீரியல் அக்ளூசிவ் டிசார்டர்ஸில் வந்து இந்த சைன் இருக்கும், அதாவது இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன் நடந்திருக்கும். அடுத்தது தி டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் டன் டு கம்பேர் த கிளைண்ட்ஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் டு ப்ரீவியஸ்லி அப்டைன் பேஸ்லைன் டேட்டா. அதாவது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸையும் முன்னாடி ஏற்கனவே பேஸ்லைன் டேட்டாவையும் கம்பேர் பண்ணி அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது என்ன டைப் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டைம் லேப்ஸ்டு ரீஅசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.